ஹாய் வணக்கம். இது நம்ம வில்லேஜ் விஐபி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுண்டக்காய் பொரியல். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஒரு சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை பொடியாக நறுக்கி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு, ஒரு 4 மிளகாய், காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதை மூணையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை நம்ம இடித்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கசப்பு தெரியாது, சீக்கிரம் வதங்கும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை அதில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். உங்களுக்கு கசப்பு தெரியாமல் இருக்கணும்னா கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற சுண்டைக்காய் அதில் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா கீழே அடி பிடிக்கும். ஸோ வதக்கிக்கிட்டே இருக்கணும். சளி இருந்தால் கூட சளி இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா சளி இறக்கிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வயிற்றுல புழு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, வயிறு சுத்தமாயிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை அதில் சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேங்காவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப்பரான காரமான ரொம்ப சத்தான சுண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.